ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. உங்கள் பாதங்களில் மிளகாப்பொடியை தூண மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கா? சில சமயங்களில் ஒரு கரண்ட்டு போகிற மாதிரியான ஷாக் அடிக்கிறது, அங்கங்கே சுரீர்னு ஒரு வலி இருக்கிறது, சில பேருக்கு எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். பாதத்தை தண்ணியில் வைக்கிறோமா தரையில் வைக்கிறோமா அந்த ஒரு உணர்வே இருக்காது. சில சமயங்களில் பாதங்களில் ஏதோ ஒன்று பூசின மாதிரியான ஒரு உணர்வே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நினச்சிப்பாங்க உடம்பு சூடுனால தான் இது உருவாகுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இது நரம்பு மண்டலத்தில் உண்டாகக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பாதத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்பை 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி மூலமாக போர்க்கைதிகளில் சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக என்ன குறைபாடுனால உண்டாகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆராய்ச்சிக்கும் இப்போ 2026 பண்ண சில ஆராய்ச்சிக்கும் சில தொடர்புகள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால் பாத எரிச்சல், இதற்கான உணவு முறையும் சிகிச்சை முறையும் என்ன, அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். 1942 45 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்க அந்த ஒரு டைமில் நிறைய போர்க்கைதிகளை ஜப்பான் பிடிச்சு ஜாவா, சுமத்ரா இந்த தீவுகளில் வச்சுருந்தாங்க. அந்த கைதிகளுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான நோய் இருந்தது. கால் பாதங்களில் திடீர்னு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, அங்கங்கே சுரீர்னு குத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. ஸோ இதை அவங்க எலக்ட்ரிக் ஃபீட் இல்லைன்னா ஹாப்பி ஃபீட் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடந்தது. எதனால் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஒரு ஆங்கிலேயர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆராய்ச்சி முடிவில் இவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுனால சில உணவுகள் அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல. முக்கியமாக வைட்டமின் B5 அப்படின்னு சொல்லக்கூடிய பேண்டத்தானிக் ஆசிட், வைட்டமின் B6 அப்படிங்கிற வைட்டமின் குறைபாடுனால தான் இது உண்டாகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த ஒரு பாதிப்பை தான் அதுக்கப்புறமா அவங்க டாக்குமெண்ட் பண்ணி இந்த சத்துக்கள் எல்லாம் கிடச்சிது அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் ஹெல்த்தியாக இருக்குங்கிறத சொன்னாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக இந்த ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சத்துக்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் குறைபாடாக இருந்தது. இன்றைக்கி இதனுடைய அளவு அதிகமாகிறதுனாலையும் இரிட்டேஷனால் கால் பாத எரிச்சல் உருவாகுது அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக அந்த ஆராய்ச்சி எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த கால் பாத எரிச்சல் எப்படி உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால் பாதத்துக்கு வரக்கூடிய நரம்புகள், இந்த நரம்புகளெல்லாம் நம்ம ஒரு இன்சுலேட்டட் ஒயர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த ஒயர் அப்படிங்கிறது மேலே ஒரு இன்சுலேஷன் இருக்கும், இந்த பிளாஸ்டிக்னாலான இன்சுலேஷன். இந்த இன்சுலேஷன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த கரண்ட்டு நம்ம தொட்டோன்னா நம்ம கையை ஷாக் அடிக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷனுங்கிறது மைலின் ஷீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மைலின் ஷீட் ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத போதோ இல்லை அதுக்கு தேவையான வைட்டமின் B6, வைட்டமின் B12 இந்த சத்து குறைபாடுகள்லாம் இருக்கும் பொழுது அது அழிஞ்சு போயிடும். அதனுடைய எக்ஸ்டர்னல் கவர் அழிஞ்சு போயிடுறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம கால் பாதங்களில் எலக்ட்ரிக் ஷாக் நம்மளால் உணர முடியுது. ஸோ இதில் வைட்டமின் B12 மிக முக்கியமான ஒரு சத்து குறைபாடாக இருக்குது. நிறைய சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வைட்டமின் B12 குறைபாடுனால மைலின் ஷீட் அழிஞ்சு போயிடுறது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய மெட்ஃபார்மினோட ஒரு முக்கியமான சைட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வைட்டமின் B12 அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடுது. தொடர்ந்து ஒரு 10 வருஷம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வைட்டமின் B12 கிடைக்காததுனாலே மைலின் ஷீட் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து அது நாளடைவில் கால் பாத எரிச்சலாக உருவாகுது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரையோட ஒரு பக்க விளைவாகவும் இது இருக்குது. சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுக்கும் கால் பாதத்துக்கு வரக்கூடிய நரம்புகளில் தொடர்ந்து இரிட்டேஷன் உண்டாகி இந்த மைலின் ஷீல்ட் பாதிக்கப்படும் பொழுது கால் பாத எரிச்சல் உருவாகுது. ஸோ கால் பாதங்களில் எரிச்சல் உண்டாகுது அப்படின்னா என்னென்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? உணவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஃபுட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா திராட்சையினுடைய விதைகள். இதில் இருக்கக்கூடிய ப்ரோஆந்தோசைன் அப்படிங்கிறது நரம்புகளில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை இது குறைக்குது. அதே மாதிரி நரம்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தையும் இது அதிகப்படுத்துது. நிறைய ஆராய்ச்சிகள் இதில் நடந்திருக்கு. கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்னே கிடைக்குது. இல்லை நீங்களே இந்த பன்னீர் திராட்சையினுடைய விதைகளை சேகரித்து வச்சு பொடி பண்ணி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோடு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் உணவுப் பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் அதை வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கால் பாத எரிச்சலை குறைக்கும். ரெண்டாவதாக
வால்நட்ஸ் எடுத்துக்கிறது, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இதில் வந்து ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சத்துப்பொருள் வந்து இருக்குது. இதுவும் நரம்புகளை பாதுகாக்கக்கூடியது. நரம்புகளுக்கான மிக முக்கியமான சத்து பொருட்களாக வந்து இதை பார்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் இதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கிறது நல்லது. மூன்றாவதாக நீங்கள் அமுக்கராச்சூர்ணம் மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். இந்த அமுக்கராச்சூர்ணம் அப்படிங்கிறது கால் பாத எரிச்சலை வந்து குறைக்கும். மருந்து பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நிலவாகை, சோம்பு, சுக்கு, ஏலரசி, இந்துப்பு இதை எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளராக காய்ச்சி வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கால் பாத எரிச்சல் நல்லா குறையும். உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து நல்லா குறையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் கால் பாத எரிச்சலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கான மூல காரணத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும். உங்களுடைய சுகரை ப்ராப்பராக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 7% ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய HbA1c 7க்கும் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் கால் பாத எரிச்சல்லாம் வராது. ஒருவேளை ரொம்ப நாளாக நீங்கள் மெட்ஃபார்மின் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் சித்த மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஆவாரம்பூ, சிறுகுறிஞ்சான், நாவல் கொட்டை, வெந்தயம், மஞ்சள் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த சூர்ணத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ரெகுலராக நடைப்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது, உடம்புக்கு தேவையான சத்து பொருட்கள் கரெக்டாக கிடைக்குதாங்கிறத பார்க்குறது. ஏன்னா நிறைய பேருக்கு செரிமான கோளாறுகளும் இருக்கும். எப்போவுமே சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செரிமான கோளாறுகளும் இருக்கும். அப்போது இந்த வைட்டமின் B6, வைட்டமின் B12 இந்த மாதிரியான சத்து பொருட்கள் கரெக்டாக வந்து கிடைக்காது. ஸோ செரிமான கோளாறுகளும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் நல்லா வந்து குடிங்க. எக்ஸ்டர்னலாக நம்ம பட்டர் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம். எப்பவுமே சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டெய்லி உங்கள் பாதங்களை பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். காலையில் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகளோட பாதங்களுக்கான ஒரு அழுத்த சிகிச்சை பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயோ இல்லைனா பட்டர் வச்சு ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுங்கள். இல்லை சந்தனாதி தைலம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த எண்ணெயை வச்சு நம்ம வந்து ஒரு மசாஜ் பண்ணோன்னா அது நல்லா பித்தத்தை குறைச்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். கால் பாத எரிச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நாகிங்கான ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். நைட்டில் நம்மளை தூங்க விடாது. அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரியான தூக்கம் இல்லாதனால டே டைமில் உங்கள் பிபி இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாத எரிச்சல் வந்த பிறகு அதை சரி பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே உங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கிறது, அதே போல் உங்கள் நரம்புகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கால் பாத எரிச்சலை தவிர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி கால் பாத எரிச்சல் எப்படி உண்டாகுது, செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த சில ஆராய்ச்சி பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம். என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தோம். நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? இந்த கால் பாத எரிச்சல் எப்படி உங்களுக்கு பிரச்சனையை வந்து கொடுக்குது? நிறைய பேர் சுகர் வந்து ஒரு 10 வருஷத்துலேயே இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுறதை பார்க்கலாம். சில பேர் சுகர் வந்து அதை நான் கண்டுக்கிறதே இல்லை டாக்டர், அது எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யங் ஸ்டேஜ்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. கால் பாத எரிச்சல் வந்த பிறகு தான் அவங்க டாக்டர்கிட்டே வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களையும் நிறைய பார்க்குறோம். உங்களுக்கு எந்த மாதிரி இந்த கால் பாத எரிச்சல் இருக்குது, எப்போ தோன்றுச்சு, நீங்கள் என்னெல்லாம் அதுக்கான ரெமெடிஸாக ஃபாலோ பண்ணுறீங்க? நான் சொன்ன இந்த ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.